கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாட்களிலும் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம், மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். ஆம், இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை மனம் திரும்புதல் ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்பியவர்களாய் இருக்கிற நம்மிடத்துல ஆண்டவர் கனிகளை எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நம்மிடத்துல ஆண்டவர் கனிகளை எதிர்பார்க்கிறார். அன்பு என்கிற கனி, சந்தோஷம் என்கிற கனி, சமாதானம் என்கிற கனி, இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே காணக்கூடிய 9 கனிகளையும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்ட அக்னியிலே போடப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே இந்த வார்த்தையை கேட்கிற நம்மிடத்துல எந்தெந்த விஷயத்துல கனி கொடுக்காமல் நாம் இருக்கிறோமோ, நாம் ஒரு வீட்டில் ஒரு செடி வைக்கிறோம், அந்த செடி வளர்ந்து அதில் கனிகள் இல்லை என்று சொன்னால் நாம் அதை பிடுங்கி விட்டு வேறொரு செடியை நடுவதற்கு பிரயாசப்படுவது போல தேவன் நம்மிடத்துல கனிகளை எதிர்பார்க்கிறார். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று சொல்லுகிறார். கனி உண்டோ என்று சொல்லி நம்மை ஆண்டவர் பார்க்கிறார். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லி. அப்போ ஒவ்வொரு காலத்திலும் நாம் கனிகளை கொடுக்க வேண்டியது தேவ சித்தமாய் இருக்கிறது. அன்பு என்கிற கனி மாத்திரம் என்கிட்ட இருக்குது போதும், அப்படி அல்ல. சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை தேவைப்படுகிற இடங்கள்ல நாம் அந்த கனிகளை வெளிப்படுத்தணும். அன்பு தேவைப்படுகிற இடத்துல அன்பு என்கிற கனியை வெளிப்படுத்தணும். இச்சையடக்கம் தேவைப்படுகிற இடங்களில் இச்சையடக்கம் என்கிற கனிகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும். எப்படி அந்தந்த காலத்துல அதன் கனிகளை தந்து நாம் உண்மை உள்ளவர்களாய் வாழும் பொழுது, கனி கொடுக்கலாய் வாழும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நம்மிடத்துல ஆண்டவர் இந்த நாட்களில் விரும்புகிற காரியம் கனி. நல்ல கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். நல்ல மரமானது நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமானது கெட்ட கனிகளை கொடுக்கும். கெட்ட மரமானது நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது என்று சொல்லுகிறார். அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று